நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சது இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். டின்னர் இல்லாட்டி லஞ்சில் கூட இதை சர்வ் பண்ணலாம். இதை வந்து மஷ்ரூமை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டன் மஷ்ரூம் அப்படின்வாங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கணும். இது ஓப்பனாக இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும். அது அழுக்கெல்லாம் பார்க்கறதுக்கே கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதை மாதிரி மஷ்ரூம் வாங்காமல் இதை மாதிரி மஷ்ரூம் வாங்கணும். இதில் கூட பாருங்கள் மேலெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மஷ்ரூம்ஸை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த மஷ்ரூமில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது ப்ரோட்டீன் ரிச். அதனால இதை டெய்லி கூட சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட்றதுலாம் ஒரு 5 6 மஷ்ரூம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த மஷ்ரூம் மேலே நான் வந்து இன்றைக்கி மைதா போடுறேன். மைதாவோ இல்லாட்டி கோதுமாவோ ஏதாவது ட்ரை ஃப்ளார் போடணும். ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து நல்லா இது மாதிரி பண்ணணும். இந்த மஷ்ரூமில் இந்த ஃப்ளார் வந்து கோட் ஆகணும். முதல்ல இது மாதிரி கோட் ஆகிடுச்சுன்னா நம்ம இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மைதாவோட அழுக்கும் சேர்ந்து வந்துடும் நம்ம வாஷ் பண்ணும்போது. இந்த மாதிரி இருந்து நம்ம இது மாதிரி பண்ணி எடுத்துடலாம். இதை முதல்ல நான் வந்து 2-3 தடவை அலம்பிட்டு கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து மஷ்ரூம்ஸ் நல்லா அலம்பி கொண்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னால் வந்து இங்கே ஒரு பர்னரில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ். இதை வந்து நம்ம ஒரு 80% இதில் குக் பண்ணிக்கணும். இதை வேக வைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே வந்து ரெடி பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸை கட் பண்ணலாம். அலம்பி கொண்டு வந்த மஷ்ரூம்ஸ் ஃபஸ்ட்டு இப்படி ஒன்றும் அதை நம்ம பேக் பண்ணி ஒரு 3 நாளுக்குள்ளே நம்ம வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணினோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக பேக் ஆகி 2 days ஆச்சு. இன்னும் ஒரு நாள் வரைக்கும் டைம் இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதில் வந்து நிறைய மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டிஷ் இது. அதுவும் இல்லாமல் இது நம்ம டெய்லியே சாப்பிடலாம். இதில் வந்து நம்ம வெரைட்டியாக பண்ணலாம். அதில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம், கிரேவி பண்ணலாம், அப்புறம் வந்து சூப் பண்ணலாம். நம்மளுக்கு இது ஈவன் நூடுல்ஸ் எல்லாம் பண்ணால் கூட இது போட்டுக்கலாம். மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டினரி கறி மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு 5-6 அளவுக்கு சாப்பிட்டா போகிறோம். மஷ்ரூம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கட் பண்ணியாச்சு. அங்கேயும் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ அதில் வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். நான் ஒரு 10 நிமிஷம் முன்னால் ஊற வச்ச அரிசி இதை போட்டுடுறேன். இது பாஸ்மதி ரைஸ். ஆனால் இது வந்து ஒரு சுமாராக தான் இருக்குது. நான் இப்போது இந்த அரிசியில் கொஞ்சம் உப்பு போடலாம். அப்போ தான் உப்பு பிடிச்சிக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உதிரியாக வரணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன். ஏன்னா இதில் வந்து வாசனைலாம் எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் இது பாட்டுக்கு இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கத்தில் வந்து மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வானலி போட்டிருக்கேன். இல்லை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடலாம். இதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஆனியன், அவ்வளோதான். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போடுறேன்.
ஏன் உப்பு போடுறோம்னா நம்ம ஏதாவது வதக்கும் போது இதில் வந்து நான் பச்சையாக வதக்க போகிறோம். எஸ்பெஷலி இந்த கார்லிக்லாம் போய் நான் ஒட்டிக்கும். அதனால் முதல்ல உப்பு போட்டுட்டு அதை நல்லா இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இங்கே தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். அவ்வளோ போட போகிறதில்ல, எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட போகிறேன். வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக. கொஞ்சமாக வினிகர், சோயா சாஸ், அப்புறம் மஷ்ரூம். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இஞ்சி ஃபைனாக கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கார்லிக் போட்டுடலாம். இந்த இஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டும் இந்த எண்ணெயில் வதங்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அதோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கும்போது ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதில் பாதி அளவு நான் ரைத்தாக்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் பாதி போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இப்போ ஆனியன், ஃப்ளேம் வந்து ஹையில் தான் இருக்குது. ஹையில் தான் இருக்கணும், அப்போ தான் மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் கட் பண்ண வதங்கும்போது இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூம்ஸும் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கலாம். இந்த மஷ்ரூம் கூட பாருங்கள், போடும்போது எவ்வளோ பெருசாக இருந்தது. இப்போ அதிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இதுவும் வெந்தெடுத்து சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சோயா சாஸ் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் வினிகர் போடுறேன். இது கொஞ்சம் புளிப்பு இருக்கும். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கடைசியில் கொஞ்சமாக பெப்பர் வந்து நம்ம பெப்பர் மில்லில் வந்து பண்ணி போட்டுடலாம், இல்லாட்டி பெப்பர் பவுடரும் சேர்த்துடலாம். இப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து வேக வச்சு வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணால் கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருக்குது. ஏன்னா சோயா சாஸில் உப்பு இருக்கும், நம்ம அரிசியில் உப்பு போட்டிருக்கோம். முதலே கொஞ்சம் உப்பு போட்டதுனால உப்பு போடலை. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக இதுக்கு காரம் தேவைப்படும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பெப்பர் பவுடர் போட்டுடலாம். நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் பவுடர் போட்டு கலந்துட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் டிஸ்பிளே பண்ணிடலாம். நான் இதுக்கு வந்து 2 விதமான சைட் டிஷ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஆனியன் ரைத்தா, இன்னொன்று வந்து க்ரீன் கிரேப்ஸ் ஸ்வீட் பச்சடி. இது சூப்பராக இருக்குது. இதுவும் வீடியோவில் இருக்குது. சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்குது, அந்த சோயா சாஸு அதோட ஃப்ளேவர், அப்புறம் மிளகு, பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இதை லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம். சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்
அமேசிங்காக இருக்குது. இதுக்கு வந்து நான் 2 சைட் டிஷ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து க்ரீன் கிரேப்ஸ் ஸ்வீட் பச்சடி, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட வீடியோ கூட வரும், நீங்கள் பாருங்கள். அப்புறம் ரைத்தா, நம்ம நார்மலாக எந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணாலும் ரைத்தா இருந்தால் தான் அது ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். அதனால் ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். இந்த பெஸ்ட்டு காம்பினேஷனோட நாங்கள் இன்றைக்கி இதை லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறோம். நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.